வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு சிறப்பான பதிவு படித்ததில் பிடித்தது. கணவன் மனைவி 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ ஒரு நாள் தன்னோட மனைவிக்கு கணவன் மேலே சின்ன ஒரு சந்தேகம் வருது. கணவனுக்கு காது கேட்குது இல்லையோ, எவ்வளோதான் பேசினாலும் அவர் பேசுகிறாரு இல்லை, நான் சொல்கிறதுக்கு அவர் செவிசாய்க்கிறாரு இல்லை, ஒருவேளை அவர் காது அவுட் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லி நினச்சி இதை கணவன்கிட்ட டிரெக்டாக போய்ட்டு கேட்குறதுக்கு, நேரடியாக போய்ட்டு கேட்குறதுக்கு மனைவிக்கு ஒரு பயம், மனசில் ஒரு பயம். அப்போ அவள் என்ன செய்யணும் யோசிச்சிருந்து அவட்ட குடும்ப டாக்டருக்கு கடிதம் எழுதுறான். அந்த கடிதத்தை எழுதுறான், என்னோட கணவன் காது கேட்காத மாதிரி இருக்கிறாரு, அவருக்கு 2 காதும் அவுட் ஆகிடுச்சோன்னு பயமாக இருக்குது, நான் என்ன செய்கிறது என்று சொல்லி அந்த டாக்டர்கிட்ட கேட்கக்கூடிய நேரத்தில் டாக்டர் எழுதினார், நீங்கள் ஒரு 15 அடி, அந்த பதில் கொடுக்குறாரு டாக்டர், கடிதத்தில் பதில் கொடுக்குறாரு, நீங்கள் ஒரு 15 அடி தள்ளி இருந்து நீங்கள் அவரோட பேசுங்க, அப்பயும் அவர் உங்களுக்கு சரியான பொருளில் பதில் கொடுக்காட்டி கொஞ்சம் நெருங்கி வாங்க, ஒரு 15 அடியிலேருந்து ஒரு 10 அடி நெருங்கி வாங்க, அதுலேருந்து பேசி பாருங்கள், அப்பயும் உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்காட்டி அந்த 10 அடியிலேருந்து இன்னொரு 5 அடி நெருக்கமாக்கிக்கொள்ளுங்க சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. அப்போ இந்த கடிதத்தை பார்த்த பின்னால் அந்த மனைவிக்கும் ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியலை. இன்றைக்கி நான் பிரச்சனையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மனைவி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறான். அதுக்கு பின்னால் அந்த மனைவி என்ன செய்கிறா, கணவன்கிட்ட கேட்குறா, இந்த சமயக்கட்டிலேருந்து கணவன்கிட்ட கேட்குறா, இன்னைக்கு புள்ளையோட மாசப்பீஸ் கட்ட வேண்டியிருக்குதே, கட்டியாச்சா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கேட்குறான். அப்போ அந்த கணவன் அதுக்கான ஒரு பதில் கொடுக்குறான். அதுக்கு பின்னால் வீட்டு முன்வாசல்ல இருந்து கேட்குறா, இன்னைக்கு புள்ளையோட மாசப்பீஸ் கொடுக்குறேன்ச்சே, கட்டியாச்சா கேட்குறான். அப்போ அதுக்கும் கணவர் ஒரு பதில் சொல்லலை. அதுக்கு பின்னால் வீட்டு வளாகத்துலேருந்து கேட்குறான், இன்னைக்கு புள்ளையோட மாசப்பீஸ் கொடுக்குறேன்ச்சே, கட்டியாச்சா, பதில் கொடுக்கல. கணவன் அவட்ட பாட்டில் இருக்கிறாரு. அதுக்கு பின்னால ஆஹா இவர் காது அவுட் ஆயிருச்சோ அப்படின்னு சொல்லி கடைசியா செய்ய வழி இல்லை, அவட காதுல போயிட்டு கத்துவோன்னு சொல்லி, புள்ளையிட மாச பீஸ் கொடுக்கறச்ச கட்டியாச்சா அப்படின்னு சொல்லி கத்திக்க கூட நேரத்துல கணவன் திரும்பி பார்த்தான் மனைவிய. அவட முகமெல்லாம் செவந்து கோவத்துல பாக்குறான். கணவன் சொன்னா, உனக்கு அறிவில்லையா, உனக்கு அறிவில்லையா, உனைய நான் நீ வாசல்ன்ற கேட்ட, சமையல் கட்டுல இருந்து கேட்ட, முற்றத்துல போயிட்டு கேட்ட, அப்பெல்லாம் நான் கட்டியாச்சுன்னு சொல்றேன், உனக்கு காது செவிடான்னு கேட்டாராம். இதே போல தாங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தவறுகளை பிறரிடத்துல தான் அந்த குறை இருக்கும்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், பிறரை குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம். அந்த குறை சில வேளை நம்மள்கிட்ட கூட இருக்கலாம். எனவே குறை எங்க இருக்குன்னு பார்த்து அதை திருத்தி நம்முடைய வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழுவோம். நம்ம கடவுள் கொடுத்த சில கால வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழ்ந்து கடவுளை பொறுத்ததை அடைவோம்.